இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, திராவிட மாடல் ஆதீனத்துக்கு வந்த அவலநிலை அப்படிதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. முதல்வரையே ஆச்சரியப்பட்டு பேசின பார்த்த ஒரு ஆதீனத்துக்கு இன்று அவலநிலை. சூரியனார் கோயில் ஆதீனம். அவருக்கு சூரியனார் பொதுவாக ஆதீனம் என்பது தமிழகத்தில் பாரம்பரியமாக, அதாவது சுதந்திரம் வாங்கினும் போது செங்கோலை திருவாவடுதுறை ஆதீனம் கையில் கொடுத்து தான் நேரு அவர்கள் வாங்கின அப்படியேப்பட்ட பாரம்பரியமான ஆதீனங்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. அந்த வகையில் சூரியனார் கோயில் என்பது நவகிரகங்களில் முதன்மையான கோயில், எல்லா விஐக்கும் வரக்கூடிய கோயில். சூரியனார் கோயில் ஆதீனம் என்பது பாரம்பரியமாக மிகப்பெரிய வரலாற்றும் மிகப்பெரிய செழுமையும் வளமையும் மிக்க ஒரு ஆதீனம். அந்த ஆதீனத்துக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட நிலபலங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆதீனம் தான் சூரியனார் கோயில் ஆதீனம். பொதுவாகவே ஆதீனங்கள் ஆதீனம் என்றால் நம்மளுக்கு மதுரை ஆதீனம் மட்டும்தான் அப்பப்போ அரசியல் சார்ந்து ஒரு அரசியல் சாயம் பூசி இருப்பார். மற்றபடி ஆதீனங்கள் பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்துவிட்டு இல்லை பொதுவாக இருந்துவிட்டு போயிடுவார்கள். இதில் எப்பொழுதுமே அடிக்கடி ஒரு சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு ஆதீனம் தான் திருவாவடுதுறை ஆதீனத்தோட ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய சூரியனார் கோயில் ஆதீனம். சூரியனார் கோயில் ஆதீனம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆதீனத்தோட ஆதரவு பெற்றிருந்தாலும் அவர் எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு பெரும் சர்ச்சை தான், எல்லோருமே ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு சர்ச்சை தான், முதல்வரை வைத்துக்கிட்டே சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் முதல்வரை புகழ்ந்து தள்ளினார். அந்த மேடையிலே திராவிடத்திற்கு ஆதரவாக அவர் திராவிடல் மாடல் ஆதீனமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அப்பொழுது எல்லாருமே பெருத்த விமர்சனத்தை வைத்தார்கள். என்ன இப்படி மேடையிலே இப்படி பேசுகிறாருன்னு. முதல்வர் கூட ஆச்சரியப்பட்டு போய் என்ன ஆதீனம் இப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தார். அப்படி புரட்சிகரமான சிந்தனையோடு புரட்சிகரமான செயல் வடிவம் பெற்ற அந்த ஆதீனம் அதே வழிவகையில் திருமணம் செய்து அதை அத்தோடு முடித்து விடாமல் பெங்களூரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதை அனௌன்ஸும் பண்ணிட்டார், நான் திருமணம் பண்ணிட்டேன்னு. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆதீனங்கள் என்றால் முற்றும் திறந்த முனிவர்களாக இருக்க வேண்டும், பெரும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், பல பல சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்க வேண்டும். இதுக்கு திருமணம் ஒரு தடை என்று திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் காலங்காலமாக இருந்திருக்கிறது. இந்த முறையை மீறி வட இந்தியாவில் சில ஆதீனங்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள். அவர் சூரியனார் ஆதீனம் சொல்லுகின்றார், சூரியனார் கோயில் ஆதீனம் சொல்லுகின்றார், நம்முடைய ஆதீனங்களே சில திருமணம் செய்திருக்காருன்னு உதாரணத்தை சொல்றாரு. ஆனால் இந்த வயதில் ஒரு இளைய வயதாக இருந்தால் கூட இந்த வயதில் ஒரு திருமணம் செய்து கொண்டு அதை பெங்களூரை ரிஜிஸ்டர் பண்ணேன்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அதுவும் இந்த காவி மயங்கள் சிக்கலில் மாட்டும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மடத்தோட கணக்கு வழக்கு எல்லாம் அறநிலையத்தோட ஒப்பிட்டு விட்டு தான் நான் செல்வேங்கிறாரு. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் சேர்ந்து பூட்டு போட்டாங்க, ஆதீனத்தை விரட்டி அடித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகின்றது. திருமணம் செய்வது ஒரு பெரிய குற்றமில்லை. இல்லற வாழ்வு திருவள்ளுவர் பெரும்பாகனே அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் இல்லறம் சிறக்க வேண்டும். ஆதிசங்கரே அந்த இல்லறத்தில் இல்லாமல் முனிவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அது ஒரு ஒன்றும் பெரிய குற்றத்தெல்லாம் செய்துவில்லை, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சொல்லி திருமணம் செய்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இதற்கு இவ்வளோ சர்ச்சைகள் வர வேண்டியதில்லை. அதை சரியான முறையில் ஆதீனம் கையாண்டு சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் நம்பிக்கையோடு ஒரு நடைபோடுவார் என்று தான் நம்புகின்றோம். நிலையில் ஒரு ஆதீனங்களுக்கே நிலையில்லாத மைண்டு, பஞ்ச எந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், இவ்வளவு காலங்கள் ஒரு பாரம்பரியமான ஆதீனத்திலிருந்து இப்படி சர்ச்சையில் சிக்கிறார்கள். பாமர மனிதன்லாம் என்ன செய்வேனாகவே மக்களுக்கும் கோயிலுக்கு வருவருக்கும் மற்றவருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டிய ஆதீன புருஷர்கள் கொஞ்சம் சர்ச்சையில் சிக்காமல் நாவடக்கத்தோடு இருந்து நல் செயலோடு இருந்து வாழ்வில் மற்றவர்களெல்லாம் உதாரணத்தை கொடுக்க வேண்டும். அந்த சூரியனார் கோயில் ஆதீனம் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்பதை அவர் வழங்கும் நடுநாயனாரின் சூரிய பகவான்கிட்ட வேண்டுதல் வைத்து உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.